வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 8.3ல் 5th சம் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு டேட்டா கொடுத்து அதுக்கு மோட் என்னன்னு நினச்சி சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோடுக்கு உண்டான ஃபார்முலாவை முதல்ல தெளிவாக படிக்கணும். படிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஓகே, அதுக்கப்புறம் டேபிளர் காலம் மேக் பண்ணணும். கொடுத்துருக்கிற வேல்யூவை வச்சு டேபிளர் காலம் மேக் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா, எஃபோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எஃபோட வேல்யூ இங்கே இருக்கிறதுலே எது ஹையஸ்டான வேல்யூவாக இருக்கோ அதுதான் எஃபோட வேல்யூ. ஸோ எது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது, 46 தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 46. அதுக்கப்புறம் ரெண்டாவது எல், அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்டர்வல் தான் எல்லோட வேல்யூ. ஸோ அதையும் என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து F1 F2, இந்த 46க்கு மேலே இருக்கிறது F1 வேல்யூ, இந்த 46க்கு கீழே இருக்கிறது F2ஓட வேல்யூ. அதையும் எழுதியாச்சு. ஆஸ் யூஷுவல் சி அப்படிங்கிறது கிளாஸ் இன்டர்வல். ஸோ 10 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற எல்லா வேல்யூவையும் நம்ம என்ன செய்யலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லோட வேல்யூ வந்து 20, எஃப் மைனஸ் F1, எஃப் மைனஸ் F1. ஸோ 46 மைனஸ் 38. கீழே டினாமினேட்டரில் 2F, 2 இன்ட்டு எஃப், அப்புறம் மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு கிளாஸ் இன்டர்வல். ஸோ நம்ம கிடச்ச வேல்யூ எல்லாத்தையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் 46லேருந்து 38 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8. இங்கே இந்த 2வையும் 46ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணுனா 92 கிடைக்கும். அப்புறம் இந்த ரெண்டு வேல்யூவும் மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி காமனான சைன் மைனஸ். ஸோ 38ஐயும் 34ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி காமனான சைனை போடுங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், 92லேருந்து 72 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20. அதுக்கப்புறம் இந்த 20ஐ கொண்டு கடைசியாக தான் ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த 10, இது ஃபுல்லாக ஒரு டேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்கலாம் ஒரே டேமாக கொண்டு வந்துடலாம். இந்த 20ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணலாம், இந்த 20ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் இந்த 20ஐ கொண்டு இந்த 20 என்ன செய்யக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குது, கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ரொம்ப ஈஸி, ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2, 4 2s are 8. ஸோ 20 + 4 இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணுனா, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுனா 4 கிடைக்கும். ஸோ 20 + 4 24. ஸோ த மோட் இஸ் 24. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.